அண்மை செய்தி திருவேற்காட்டிலிருந்து வெள்ளலார் நகர் சென்ற பேருந்தில் திடீரென ஏற்பட்ட ஓட்டை வழியாக பெண் பயணி கீழே விழுந்த விவகாரத்தில் பணிமனை பணியாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். வணக்கம். சென்னை திருவேற்காட்டிலிருந்து வள்ளலார் நகர் நோக்கி சென்று கொண்டிருந்த பேருந்து ஒன்றின் பெண் பயணி பின் இருக்கையில் அமர்ந்திருந்த பொழுது அங்கு பேருந்தில் ஏற்பட்ட உடைப்பின் காரணமாக பின் இருக்கைக்கு கீழே இருந்த அந்த பலகை உடைந்ததில் அந்த பெண் அந்த ஓட்டையின் வழியாக கீழே விழுந்திருக்கின்றார். அதில் அவருடைய கால் தொங்கியபடி இருந்த நிலையில் பேருந்து தொடர்ந்து சென்று கொண்டிருந்திருக்கின்றது. அதன் பிறகு அந்த பெண் அலறல் சத்தம் கேட்டதை தொடர்ந்து ஓட்டுநர் உடனடியாக பேருந்தை நிறுத்தியிருந்தார். இந்த நிலையில்தான் பேருந்தின் பலகைகள், கீழ்த்தள பலகைகள், பயணிகள் அமரக்கூடிய இருக்கைகளுக்கு கீழே இருக்கக்கூடிய பலகை பழுதாக இருந்த நிலையில் அது தொடர்பாக கவனிக்காமல் தொடர்ந்து பேருந்தை இயக்குவதற்கு அனுமதி வழங்கியிருந்த பேசன்பிரிட்ஜ் பணிமனையினுடைய கிளை மேலாளர் மற்றும் தொழில்நுட்ப பொறியாளர் பணியாளர்கள் மீது துறை ரீதியிலான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தற்போது சென்னை போக்குவரத்து கழக மேலாண் இயக்குனர் உத்தரவிட்டிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் காயமடைந்த பெண்ணுக்கு, பின் இருக்கையில் அமர்ந்திருந்த அந்த பெண்ணுக்கு உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு சிகிச்சை வழங்கப்பட்டு தற்போது அவர் வீடு திரும்பியிருப்பதாகவும் சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தினுடைய மேலாண் இயக்குனர் தரப்பில் சொல்லியிருக்கின்றார்கள். பேருந்துகளில் பலகைகள் சீராக இல்லாத பொழுது அதில் ஏதேனும் சிதைவுகள் கண்டறியப்பட்டால் உடனடியாக அந்த பேருந்து சிதைந்த பலகையுடன் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அது தொடர்பாக மேலதிகாரிகளுக்கு சொல்லி இருக்க வேண்டும். ஆனால் அவ்வாறு சொல்லாததன் காரணமாகத்தான் இந்த நிலை ஏற்பட்டிருக்கிறது. பெண் பயணி காயமடைந்திருக்கின்றார். பேருந்தினுடைய பலகை உடைபட்டு அவருடைய கால் தொங்கியபடி கொஞ்ச தூரத்திற்கு பேருந்து இயக்கப்பட்டிருக்கின்றது. எனவே அது தொடர்பாக கவனக்குறைவாக செயல்பட்டிருக்கக்கூடிய அந்த பேருந்துக்குரிய பேசன்பிரிட்ஜ் பேருந்து பணிமனையினுடைய கிளை மேலாளர், தொழில்நுட்ப பொறியாளர்கள் மற்றும் பணியாளர்கள் மீது துறை ரீதியிலான நடவடிக்கை எடுக்கப்படும் என்கின்ற இந்த உத்தரவினை போக்குவரத்து கழகத்தினுடைய மேலாண் இயக்குனர் பிறப்பித்திருக்கின்றார். தகவல்களுக்கு நன்றி ராஜகுமரன்.